Hello students, இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கன்வர்ஷன் ஹாலோ அல்கீன் அண்ட் ஹாலோ அரீன்ல பென்சீன் to பைஃபினைல் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். பென்சீன் ஸ்ட்ரக்சர் எழுதியாச்சு. தான் பென்சீன். ஓகேங்களா? 6 மெம்பர் ரிங் பென்சீன். ஓகே. ஸோ to பைஃபினைல். ஸோ பைனா 2, ஃபினைல்னா பென்சீன் ரிங் ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். தான் பைஃபினைல் ரெண்டு பென்சீன் ரிங் ஒரு பாண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்து பைஃபினைல். இன்னொரு காம்பவுண்ட் இருக்கு. இப்படி இருக்கும் ஒரு பென்சீன் ரிங். பாண்ட் இருக்காது பக்கத்தில், அப்படியே மெர்ஜ் ஆயிருக்கும். சரிங்களா? இது பேர் வந்து நாப்தலின். ஓகே. இது வேற காம்பவுண்ட், இது வேற காம்பவுண்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே பாண்டே இருக்காது ரெண்டு பென்சீன் ரிங் பக்கத்தில் இடையில அப்படியே மெர்ஜாக இருக்கும். இது பேர் நாப்தலின். இங்கே பாண்ட் இருக்கும். இது பேர் தான் பைஃபினைல். டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? இதுதான் பைஃபினைல். ஓகே. இப்போ நம்ம பென்சீன் பைஃபினைல் கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வர போகிறோம்? ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பென்சீன் எடுத்துக்கிறோம். இந்த பென்சீனை ஃபஸ்ட்டு வந்து குளோரினேஷன் பண்ணுறோம். Cl2 ஆட் பண்ணுறோம். குளோரினேஷன்னா அடிஷன் ஆஃப் குளோரின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் FeCl3 கண்டிப்பாக போடணும். கேட்டலிஸ்ட் இல்லாமல் நடக்காது. ஸோ ஃபெரிக் குளோரைடு FeCl3 இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். பென்சீன் ரிங்கில் குளோரின் போயிட்டு சப்ஸ்டிடியூஷன் ஆகுது. ஸோ இது பேர் குளோரோபென்சீன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிடுறோம்? குளோரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த குளோரோபென்சீன் எடுத்துகிட்டு இது கூட ஒரு மெட்டல் ஆட் பண்ண போகிறோம். சோடியம் மெட்டல். இந்த ரியாக்ஷன் பேர் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் ரியாக்ஷன் பேர் வந்து ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஆக்சுவலாக இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குளோரோபென்சீன் எடுத்துட்டோம். அது கூட சோடியம் மெட்டல் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சோடியம் மெட்டல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் சோடியம் மெட்டல் ஹை ரியாக்டிவ். அப்போ கண்டிப்பாக அந்த ரியாக்ஷனை நம்ம ட்ரை ஈத்தர் கண்டிஷனில் தான் கேரி அவுட் பண்ணணும். ஓகே. இப்போ நமக்கு இங்கே ஒரு பென்சீன் ரிங் இருக்குது. பட் நமக்கு ப்ராடக்டில் ரெண்டு பென்சீன் ரிங் வேணும்.